தம்பி இதானே மொபைல்ஸ் கடை. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கும்பகோணத்துல நிறைய பெரிய கடையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஃபோனா இந்த ஃபோனை எடுத்துட்டு கொடுங்க. ஐஃபோன் 13 கொடுங்க. அது ஐஃபோன் 13 வேணுமாமா? இந்த ஃபோனை எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு 7000 ரூபாய் போட்டு என் பையனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல ஃபோனா கொடுங்க. 7000 ரூபாயும் பழைய ஃபோனையும் வச்சுட்டு எப்படியுமா ஐஃபோன் 13 தர முடியும்? இப்போ உன்னை நம்பி வந்திருக்கேன்ப்பா. ராத்திரி ஃபுல்லாக என் பையன் தூங்காமல் இதை பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாவே பார்த்துக்கிட்டு ஃபாலோவர் வேற பார்த்து ஏதோ நல்லபடியாக இந்த 13 கொடுப்பா. ஏன் பாட்டி அவ்வளோ தூரத்துல இருந்து வரீங்க, உங்க பையனையும் கூட்டு வந்திருக்கலாம்ல? இல்லைப்பா, அவனுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அவன் நேற்று ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு உங்கள் கடையில் வாங்கணும்னு ஒரு பிடிவாதமாக நின்னான். காசு இல்லடான்னு சொன்னான், கேட்கல. எப்படியாவது பணம் நீ என்னை ரெடி பண்ணி எனக்கு வாங்கி கொடு அப்படின்னா. இல்லைப்பா இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா ஏதாவது டியூவில் வாங்கி கொடுத்தான், அந்த டியூவில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நான் வந்து வீட்டில் இருந்த காசை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 7000 ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் பார்த்து ஏதாவது நல்லபடியாக எனக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்கு. நாம உங்களுக்கு 13 இல்லை 14 வச்சுக்கோங்க. தம்பி நான் 13 தான் வாங்க வந்தேன் ஐஃபோனு, ஆனால் நீங்கள் 14 கொடுத்துட்டீங்க. நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன் உங்கள் கடையை. இதை பேக் பண்ணி கொடுத்துறீங்களா? அம்மா நான் உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல. இன்ஸ்டால வீடியோ பார்த்துட்டு கும்பகோணத்துலேருந்து நம்ம விஷ்ணு மொபைலுக்கு மொபைல் வாங்க வருவீங்கன்னு. நம்ம ஷாப்பில் மொபைல் வாங்கினதுனால உங்களுக்கு கிஃப்டாக இந்த அக்சசரிஸை ஃப்ரீயாக தரமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. 5 பொருள் விலையும் குறைச்சலாக கொடுத்துருக்கீங்க, அக்சசரிஸ் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா. சின்ன தாயவள் தந்ததா